கூலி படத்துல காட்டுற எலக்ட்ரிக் சேர் ஒரு மனித உடலை மின்சாரம் கொண்டு கொலை செய்யும் கேபிட்டல் பனிஷ்மெண்ட் முறை. இதை நம்ம கூலி படத்துல பாடி சாம்பல் ஆகிடும்னு கொஞ்சம் மிகைப்படுத்தி காட்டியிருப்பாங்க. ஆனா உண்மையில அது எப்படி வேலை செய்யுது, அதோட வரலாறு என்ன, எல்லாத்தையும் எளிமையா தெளிவா சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் உங்க மின்சார மனிதன். ஒரு எலக்ட்ரிக் சேர் எப்படி வேலை செய்யுது? ஃபர்ஸ்ட் கட்டி போடுவாங்க. ஒரு நபரை மரச்சேர் அல்லது மெட்டல் சேர்ல உட்கார வைப்பாங்க. கைகள், கால்கள், மார்பு, தலை எல்லாத்தையும் ஒரு லெதர் பெல்ட் வச்சு ஸ்ட்ராங்கா கட்டுவாங்க. தலையில ஒரு மெட்டல் கேப் டைப்ல ஒரு எலக்ட்ரோட்ஸை மாட்டுவாங்க. கால்லையும் ஒரு எலக்ட்ரோட்ஸை மாட்டி கனெக்ட் பண்ணுவாங்க. அடுத்து 1700 இருந்து 2400 வோல்டேஜ் வரைக்கும் ஹை வோல்டேஜ் கொடுப்பாங்க. இதோட கரண்ட் 7 இருந்து 12 ஆம்பியர் வரைக்கும் இருக்கும். மொதல் 30 செகண்டுக்கு ஹை வோல்டேஜ் ஷாக் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வோல்டேஜ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி கொடுப்பாங்க. இதே மாதிரி ஒரு 2-3 முறை திரும்பி கொடுப்பாங்க. இப்போ உடம்புக்குள்ள என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நம்ம மூளை உடனடியாக செயலிழந்து மயக்க நிலைக்கு போயிடும். ஹார்ட் பீட் கன்ஃபியூஸ் ஆகி நின்று போயிடும். நுரையீரல் சுவாசிப்பதை நிறுத்திடும். உடம்பு திடீர்னு சூடாக ஆரம்பிக்கும். உடல் சாம்பல் ஆகாது, ஆனால் தோல் கருகும், முடி கருகும், உடம்புல இருந்து புகை வரும், ஸ்மெல் வரும். சினிமாவில் காட்டுற மாதிரி ரியாலிட்டியில் ஒரு செகண்ட்ல எல்லாம் சாம்பல் ஆகாது. பட் சினிமாவில் மட்டும் ஆகும். சாம்பல் ஆகிற மாதிரி ஏன் காட்டுறாங்கன்னா, அது ஹை வோல்டேஜ். உடம்புல இருக்கிற வாட்டர் உடனே சூடாகி ஸ்டீம் ஆகும். அதனால புகை கிளம்பி தீப்பொறி வர்ற மாதிரி தெரியும். பட் ஒரே செகண்ட்ல எல்லாம் சாம்பல் ஆகுறதெல்லாம் கொஞ்சம் ஓவர் தான். சரி, இப்போ இந்த சேரை பத்தின வரலாறு பார்ப்போம். 1880 அமெரிக்கால தாமஸ் ஆல்வா எடிசன் டிசி கரண்ட்டை கண்டுபிடிச்சிருக்காரு. நிக்கோலா டெஸ்லா ஏசி கரண்ட்டை கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த காலகட்டத்தில் ஏசி கரண்ட் ரொம்ப ஆபத்தானதுன்னு ப்ரூவ் பண்ண சொல்லி எடிசனுக்கு ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குறாங்க. இதை எதுக்கு உருவாக்குனாங்கன்னா, அப்போ மரண தண்டனை கைதிகளை தூக்கில் தொங்க விடுறது வழக்கமா இருந்துச்சு. அப்போ கைதிகள் ரொம்ப வலி அனுபவிச்சு சாகிறத பார்க்க முடியாம கொஞ்சம் ஈஸியா கொல்ல யோசிச்சாங்க. அப்போ கிடைச்சதுதான் இந்த எலக்ட்ரிக் சேர் கில்லிங் மிஷின். 1890 வில்லியம் கெம்லர் இதை உருவாக்கி செயல்படுத்தும் போது பல முறை கரண்ட் போட்டு செயல்படுத்த வேண்டியதா இருந்தது. அது மிகப்பெரிய சர்ச்சையா மாறிச்சு. பெரும்பாலான நாடுகள்ல இந்த முறையை பேன் பண்ணிட்டாங்க. அமெரிக்கால கூட இந்த முறையை கைவிட்டுட்டாங்க. இப்போ சுருக்கமா ஒரு முடிவுக்கு வரலாம். கூலி படத்துல வர்ற எலக்ட்ரிக் சேர் ஒரு ஆளை கொல்லும், ஆனா சாம்பல் ஆக்காது. வரலாற்று ரீதியா மனிதாபிமானம்னு தொடங்கி மனித உரிமை மீறல்னு சொல்லி நிராகரிச்சுட்டாங்க. ஒருத்தனை ஏமாத்தணும்னா நாம சொல்ற பொய்யில கொஞ்சம் உண்மையும் கலந்துருக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கூலிப்பட சேர்ல மரணம் உண்மை, சாம்பல் பொய்.